ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு பூனையோட கதை தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல பூனைக்குட்டிகள்லாம் சந்தோஷமா இருந்துச்சு. அங்க ஒரு குடும்பத்துல 3 பூனைக்குட்டிங்க இருந்தாங்க. ஆனா ரொம்ப பாவம். அவங்க அம்மா தினம் தினம் சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பூனைக்குட்டிகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. 3 பூனைக்குட்டிகளும் எப்பவும் டிவி பார்த்துக்கிட்டு அங்க வரக்கூடிய காம்படிஷன்ஸ், சிங்கிங்கு அதை பார்த்து தாங்களும் பாடுறது மாதிரியே இமிட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு பூனைக்கு பாடகராகணும்னு ரொம்ப ஆசை. அது எப்பவும் தன்னுடைய சகோதரங்களுக்கு கூட சேர்ந்து பாட்டு பாடி சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பாடல் திறமைய பார்த்து அவங்க அம்மா அதை பாராட்டி ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. ஆனா அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ரொம்ப பாவம், அதனால நம்ம பாடுறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பூனைக்குட்டி தன்னுடைய தன்னம்பிக்கையை இழக்காம அம்மா வேலைக்கு போகக்கூடிய நேரம் எல்லாம் தனியா வீட்டுல இருந்து பாடும். அம்மா தூங்குன நேரம் மாடியில நிலாவை பார்த்து பாடும். ஆனா இதை பார்த்த பக்கத்து வீட்டுல உள்ள பூனை சத்தம் போட்டுட்டே இருந்துச்சு. அதனால அம்மாவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு அம்மாவும் பூனைக்குட்டிய சத்தம் போட்டாங்க. ஆனா பூனை தூங்கக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் தன்னை ஒரு சிங்கராவே நினைச்சிட்டு இருந்துச்சு. அவங்க ராஜ்யத்துல பூனை ராஜாவோட பிறந்த நாளும் வந்துச்சு. ஏற்பாடுகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அங்க ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. யார் பாட போறான்னா நம்ம பூனைக்குட்டி தான் பாடத்துக்கு வந்தாங்க. அவனா அவங்க பாட மைக்க எடுத்த உடனே அவங்க ரொம்ப அழகா பாடினாங்க. அவங்க பாடத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ராஜா அவங்களுக்கு தங்க காயினை பிரைஸா கொடுத்தாங்க. அந்த காயினை வாங்கிட்டு குட்டி பூனையோட வீடும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்மளும் முயற்சியை கைவிடவே கூடாது. எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.